பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமது கிருபையும் உண்மையும் என்னை காக்க கடவது. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தவன். புழுதியில் இருந்த வாழ்விலிருந்து புகழுக்கு நேராய் உயர்ந்தவன். சாம்பலில் இருந்த ஸ்தானத்திலிருந்து சிங்காசனத்தை அடைந்தவன். இவைகளையெல்லாம் அடைவதற்கு அவன் ஏறெடுத்த ஜெபமும் விண்ணப்பமும் சற்று வித்தியாசமானவைகள். தான் விருத்தி அடைய வேண்டும் என்றோ, புகழின் உச்சியை பெற வேண்டும் என்றோ, சிங்காசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றோ அதை யோசியாமல், அதையே யாசியாமல் தேவனையே தன் முழு உள்ளம் கொண்டு ஆராதித்து வந்தான். கர்த்தர் அவன் துதியை கண்டார், மகிழ்ச்சி கொண்டார். தமது சித்தத்தின்படி அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அவன் உயர்வு மனிதனின் சிந்தனையில் உண்டானதல்ல. அப்படி இருந்திருந்தால் அது மடிந்து போய் இருக்கலாம். ஆனால் அது தேவனின் சித்தமும் திட்டமுமாயிருந்தது. ஆம், அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? தாவீது தன் வாழ்விலே வாஞ்சித்ததும் வேண்டியதும் இவ்வளவுதான். தேவனே, உமது கிருபையும் உமது உண்மையும் என்னை காக்க கடவது என்பதே ஆகும். உலகத்திலே எத்தகைய பாதுகாவல் இருந்தாலும் ஒரு மனிதனை தேவனது கிருபையும் அவரது உண்மையும் பாதுகாக்கும் என்றால் ஒருவனும் அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே இந்த நாளிலும் கூட பல காரியங்களை குறிப்பிட்டு வேண்டுவதை காட்டிலும் தேவனது கிருபையும் அவரது உண்மையும் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றே ஜெபிப்போம். அந்த பாதுகாவல் நம்மை சகல விதத்திலும் உயர்த்தி மேன்மை பெற நிச்சயம் வழி செய்யும். God bless you abundantly.